இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் வாழ்ந்து அழிந்து போன மெகலோடான் சுறா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மெகலோடானை 1835ஆம் ஆண்டில் கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா, சுவிட்சர்லாண்டில் பிறந்த அமெரிக்கன் நேச்சுரலி ஜியாலஜிஸ்ட் மற்றும் டீச்சரான லூயிஸ் அகசிஸ் என்பவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ரெண்டாவதாக, ஆரம்பகால மெகலோடான் புதைப்படிவங்கள் ஆக்டோடஸ் மெகலோடான்னும் அதுக்கு முன்னாடி இருந்த மெகலோடான்களை கார்ச்சரோடான் அல்லது கார்ச்சரோகில்ஸ் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த மெகலோடான்களாம் 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுது. மூன்றாவதாக, மெகலோடான் தலை 4.65 மீட்டர் நீளமும், முதுகு துடுப்பு 1.62 மீட்டர் உயரமும், வால் பகுதி 3.8 மீட்டர் உயரமும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுது. இதனுடைய முதுகு மற்றும் காடால் துடுப்புகள் விரைவான கொள்ளையடிக்கும் இயக்கம் மற்றும் நீண்ட நீச்சல் காலத்திற்கு ஏற்றதாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுது. நாலாவதாக, இந்த மெகலோடான் அழிந்து போன ஒரு அசுரன் என்று சொல்கிறாங்க. இது 50 அடி அதாவது 15.25 மீட்டர் வரை வளர்ந்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதன் எடை 50,000 கிலோ வரை இருக்கலாம் என்றும் சொல்லப்படுது. கார்ச்சரோடான் மெகலோடான் இதுவரை வாழ்ந்ததிலேயே மிகப்பெரிய இறைச்சி உண்ணும் மீனாக குறிப்பிடப்படுகிறது. அஞ்சாவதாக, சைனா அகாடமியின் பாலியோஸ்பின் அறிவியல் நிறுவனம் 290 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சான்யின் வாங்வான் பகுதியில் முதன்முறையாக வாழ்ந்த வரலாற்றுக்கு முந்தைய மாபெரும் சுறா மெகலோடானை கண்டுபிடித்தது என்று சொல்லப்படுது.